உங்கள் வாழ்க்கை எப்பயுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, மற்றவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? எப்பயுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விஷயமும் நடக்க மாட்டேதுங்களா? அப்போ முதல்ல இப்படி பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்தாலோ, இல்லை ஏதாவது பர்சன் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்தாங்களோ, நீங்கள் முதல்ல காரணம் சொல்கிறதையும் பழி போகிறதையும் நிறுத்துங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் காரணம் சொல்கிறதுனால அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு சரியான மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் காரணம் சொன்னால் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு கவலையை தான் கொடுக்கும். நீங்கள் பழி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு குற்ற உணர்வு தான் கொடுக்கும். மாறாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனுக்கோ இல்லை அந்த பர்சனுக்கோ இவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த சுச்சுவேஷன் திருப்பி நடக்காத மாதிரி இருக்கும். இல்லை அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பியாக சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் நடக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் பொறுப்பு தான் எடுத்துக்க சொன்னேன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் எடுத்துக்க சொன்னேன், தவிர பழி ஏற்றுக்க சொல்லலை. இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும்.